ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவும் சேரனும் பேசிக்கிட்டு இருக்கையில தான் சந்தாவும் அனிசும் வராங்க. வாங்க சந்தா அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிட, நிலா கூப்பிட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம முகத்தை மட்டும் கோவமா வச்சு சந்தா பதிலே பேசாம இருக்காங்க. சேரன் வாப்பா சந்தா அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிட்டதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சேரனுக்கு மட்டும் பதில் சொல்றாங்க. வாங்க சந்தா அப்படின்னு சொல்லி சோழனும் கூப்பிட்றாரு. சோழனுக்கும் பார்த்தா எந்த பதிலும் சந்தா சொல்லலை. சந்தா முகமே பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. சோழனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன கூப்பிட்டா பதிலே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள் நினைக்கிறாரு. இதே தான் பார்த்தா நிலாவும் நினைக்கிறாங்க. கூப்பிட்டதுக்கு பதிலே பேசலையே அப்படின்னு சொல்லி நிலாவும் நினைக்கிறாங்க. அண்ணா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, சேரனையும் நிலாவையும் பார்த்தா சந்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இல்லை நான் இன்னும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, வேகமாக ஓடி போய் சேரன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை தொடச்சிடச்சு பார்த்தா நிலா கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்தா சந்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும், என்ன சந்தா ஈவினிங் நான் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாமா, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஒரு 5 நிமிஷம் பேசுறதுனால எதுவும் ஆயிராது அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும், சரிங்க சந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி சந்தா பார்த்தா நிலாவை கூட்டிட்டு போறாங்க. சேரன், சோழன், பாண்டி, நடேசன், அனிசி எல்லாருமே நிலாவும் சந்தாவும் வெளியே போனதை பார்க்குறாங்க. என்ன சந்தா என்ன என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இல்லை உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும், என்ன சந்தா ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக அவரை பார்த்து நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்கவும், சந்தா இது எப்படி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்கவும், அவர் எவ்வளோ வருத்தப்பட்டார் தெரியுமா, என்கிட்ட வந்து எவ்வளவு வருத்தப்பட்டு அழுதாருன்னு தெரியுமா, நீ இந்த மாதிரி பேசிட்டேன்னு சொல்லி என்கிட்ட அவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு குழந்தை மாதிரி அழுதாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா சொல்லவும், அப்போதான் நிலா யோசிக்கிறாங்க. அப்போ வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சேரன் அண்ணா சந்தா கிட்ட சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு தோணுது. இங்கே பாருங்க நிலா, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அவர் சொன்னது தப்பு தான், அவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு, அதுக்காக அவரை பார்த்து அவ்வளவு மரியாதை இல்லாம பேசுவீங்களா, சோழன் அவரை அடிக்க கை ஓங்குறாரு, அதை பார்த்துக்கிட்டு சும்மா நிப்பீங்களா, நீங்க சோழனை தடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும், இல்ல சந்தா அது வந்து நாங்களே பேசி காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இங்க பாருங்க நிலா, 1000 நீங்க பேசிக்கலாம், ஆனா அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அவரு இந்த வீட்டோடைய மூத்த பையன், அவருக்குன்னு நீங்க சில மரியாதை கொடுக்கணும், அவர் இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசுறது, உன்னுடைய ஹஸ்பண்ட் அடிக்க கை ஓங்கையில நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது, அவர் என்கிட்ட வந்து வருத்தப்பட்டு பேசி அழுகையில எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா, இதே இது எனக்கும் அவருக்கும் கல்யாணம் இருந்து நான் இந்த வீட்டில் இருந்திருந்தேனா சோழன் அப்படி அடிக்க வரையில நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், சோழன் அடிக்க வரையில நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தியாமே, அது அவர் எத்தனை தடவை சொல்லி வருத்தப்பட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சந்தா கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. நிலாவுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சந்தா தப்பு தான், நான் அண்ணன் அப்படி பேசியிருக்க கூடாது, சோழனும் அப்படி நடந்திருக்க கூடாது, ஆனா நேற்று நடந்த சுச்சுவேஷனே அப்படி, எனக்கு அப்படி நேற்று ஒரு சுச்சுவேஷன் நடந்ததுனால மட்டும்தான் நான் அண்ணன் கிட்ட அப்படி கோவப்பட்டேன், இதுக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட நான் அப்படி ஒரு வார்த்தை கூட பேசுனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா தரப்புல இருக்க நியாயத்தை சொல்லவும், எதுவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும் நிலா, ஆனா அவர்கிட்ட நீங்க அப்படி பேசுனது தப்பு, இனிமேல் அப்படி நீங்க ஏதாவது நடந்துகிட்டீங்கன்னா இந்த சந்தா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சந்தா பார்த்தா ரொம்ப கோவப்படுறாங்க. நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி, இது சந்தா தானா, சேரன் அண்ணனை ஒன்று சொல்லிட்டேன், சேரன் அண்ணனை வருத்தப்பட்டு அழுதாங்க அப்படின்றதுக்காக என்கிட்ட இவ்வளவு கோவப்படுறாங்க, விட்டா அடிச்சிருவாங்க போலையே அப்படின்னு சொல்லி நிலா ஒரு பக்கம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு வேகமா வீட்டுக்குள்ள வராங்க. அண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இங்க நிலா சொல்லிட்டு கிளம்பவும், எங்க இருங்க நானே உங்களை வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இல்ல இல்ல நானே பார்த்து போய்க்கிறேன், டே பல்லவா வா உனக்கும் டைம் ஆச்சுல அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிட பல்லவனும் நிலாவும் கிளம்பிடுறாங்க. வீட்டுல சோழன், பாண்டி, சேரன், நடேசன் எல்லாரும் இருக்காங்க. இருப்பா சந்தா உனக்கு நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சேரன் காஃபி போட போயிடுறாரு. அண்ணே எனக்கு நேராச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சோழன் மட்டும் சேர்ல உட்காந்துருக்காரு. அப்பதான் சோழன் கிட்ட சந்தா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும், சொல்லுங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், நீங்க நேற்று நடந்துகிட்டது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தா கேட்கவும், என்ன சந்தா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், நேற்று அவர் அடிக்க கை ஓங்குனீங்களாமே அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும், அது 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 எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அவர் நேற்று என்கிட்ட எவ்வளவு சொல்லி வருத்தப்பட்டாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தா கேட்குறாங்க. புரியுது சந்தா, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும், இங்கே பாருங்க சோழன்,
அவர் உங்களை விட வயசுல எவ்வளவு பெரியவர், அவரு உங்களுடைய அண்ணன் தானே. அண்ணனை அடிக்க கை ஓங்கலாமா? நீங்க பண்ணது தப்பு இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு கோபம் வேணாலும் வரலாம், அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கங்க. அதுக்காக வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம அடிக்க கை ஓங்குறது ரொம்ப தப்பு சோழன் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும் சோழனுக்கு பார்த்தா பக்குன்னு ஆகுது. என்ன இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் சோழன், நீங்க இனிமேலு அவரை ஏதாவது அடிக்க கை ஓங்குனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தா கோவப்படுறாங்க. இல்லைங்க, நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அப்படி இருங்க சோழன், அண்ணனா அண்ணன்ற மரியாதை கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு கோபம் வேணாலும் வரலாம், அந்த கோபத்தை கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ண கத்துக்கங்க. அதை விட்டுட்டு இப்படி அடிக்க கை ஓங்குறதெல்லாம் நல்லா இல்லை சோழன், அவர் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லவும், சரிங்க, இனிமேல் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நான் அதுக்கு அண்ணன்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அதுக்காக அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்டா அந்த அடிச்சடி இல்லைன்னு ஆயிருமா? நீங்க அவர் அடிக்க கை ஓங்குனது அவர் மனசுல எவ்வளவு கஷ்டமாச்சுன்னு தெரியுமா? இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கிட்ட சந்தா சேரனுடைய மனைவின்ற உரிமையில ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பேசுறாங்க. சோழனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், சோழனுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்களேன்னு வருத்தம். இவங்கள கூடிய சீக்கிரம் சேரன் அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சேரன் அண்ணாக்கு ஒண்ணுனா எப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சோழன் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் பார்த்தா நடேசன் கேட்டாரு. சந்தா பேசின அத்தனையும் நடேசன் காதுல வாங்கிறாரு. இதுக்கு முன்னாடி வரைய சந்தாவை சேரனுக்கு கட்டி வைக்க விருப்பமே இல்லாத நடேசன் சந்தா தான் சேரனுக்கு ஏத்த சரியான ஜோடின்னு சொல்லி மனசார முடிவு பண்ணிடுறாரு. சந்தா வந்தாதான் இவன் சேரன் உருப்பிடுவான். சேரன் இப்படியே அப்பாவியே இருந்துகிட்டே இருக்கான். அப்பாவிக்கு ஏத்த சரியான ஆளு இந்த சந்தா தான். சந்தாவுக்கும் சேரனுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சந்தா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படின்னு சொல்லி நடேசன் நினைக்கிறாரு. இங்க நிலா ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. அப்பதான் ராகவும் பார்த்தா ஆபீஸ்க்குள்ள வராரு. குட் மார்னிங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லையில இங்க ராகவ் முகத்துல பார்த்தா காயம். என்ன பாஸ், முகமெல்லாம் காயமா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி திவ்யா பதறி கேட்க, ஒன்றும் இல்லை திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்தா உள்ள போக நிலா பார்த்தா ராகவுக்கு குட் மார்னிங்கே சொல்லலை. என்ன நிலா, பாஸ்க்கு குட் மார்னிங் சொல்லாம அப்படியே நிக்கிற அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்க, பாஸ் உள்ள போயிட்டாரு பாஸ், முகத்துலலாம் காயம், என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆக்சிடென்ட் ஆச்சா இல்ல எதுவும் பிரச்சனையான்னு தெரியல, முகத்துல அவ்வளவு காயம் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், அவனுக்கு நல்லா வேணும், சோழன் அடிச்சதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ள நினைக்க, அப்பதான் ராகவ் போன் பண்றாரு. நிலா என் கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூப்பிடவும் நிலாவும் பார்த்தா ராகவுடைய கேபினுக்கு போறாங்க. என்ன நிலா, ஆளை வச்சு அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் நிலா பார்த்தா அமைதியாவே இருக்காங்க. என்னைய இப்படி ஆளை வச்சு அடிச்சதுக்கு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நானும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும்,